எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி இருக்குது, ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறோம் ஏமாற்றிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நேற்று காலையில் 9 மணிக்கு நான் வேலைக்கு கிளம்பிகிட்ருக்கேன். அதான் கவுண்டம்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது கோயம்புத்தூரில். கவுண்டம்பாளையம் டு ஜிஎன் மில் அப்படின்னு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் போகும்போது ஒருத்தன் பின்னாலே வந்துட்டு அவர் நின்ன இடம் சின்ன ஒரு சின்ன ரோடு போகுது. லெஃப்டில் நான் போகும்போது பாலத்துக்கு அடியில் லெஃப்டில் ரோடு போகுது. அப்போது என்னை வண்டியில் ஏதோ சொன்னான். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், வண்டியில் போகும்போது எல்லாத்தையும் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா? சைடு ஸ்டாண்டு எடுங்க, இல்லை இண்டிகேட்டர் எரியுது, இல்லை டயரில் காற்று இல்லை, லேடிஸ் உட்காந்தாங்கன்னா பின்னால் சாரியோ இல்லை ஷாலோ லாங்காக இது பண்ண தொங்கிட்டு இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லை? அதுபோல் இன்ஃபார்ம் பண்ணுறான்னு நினச்சி நானும் சுற்றி முற்றி நின்று பார்க்குறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்குது, சைடு ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது. அப்போ அவன் சொன்னால் சென்டர் ஸ்டாண்டு போடுங்கன்னா, எனக்கு காதில் சென்டர் ஸ்டாண்டு கீழே இறங்கியிருக்குன்னு நினச்சேன். சென்டர் ஸ்டாண்டு பார்த்தேன், சென்டர் ஸ்டாண்டு நிறைய தான் இருக்குது. இந்த பக்கம் வாங்க, நிழலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான் இருக்கிற இடத்துக்கு. நான் எதுக்கு இப்படி கூப்பிட்றான்னு யோசிக்கல. டக்குன்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் எனக்கு அவன் சொல்கிறதா நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னன்னா பக்கத்தில் அவனே வண்டி திருப்பிட்டு வந்தான். அப்பவும் யோசிக்கிறேன், என்னடா அது வண்டி அவனே வாலண்டியராக திருப்பிட்டு வரானேன்னு சொல்லிட்டு. நம்ம சைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆனால் வாலண்டியராக ப்ளக்கு கட்டாயிருக்கு அப்படின்னா அவனை எப்படி வச்சான்னு தெரியல. அவனே ஒரு வச்சு நான் ஒரு மெக்கானிக் தான், ஆனந்தா மோட்டாரில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. அப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணால், நான் ப்ளக்கு தான் வாங்கிட்டு போகிறேன், இது மாட்டி விட்றேன் அப்படின்னா. அவன் சுப்பி காமிச்சு டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுட்டான். சரி, நான் நமக்கு டக்குன்னு தோணலை, எனக்கு ஐடியா வரல. அவன் சொல்கிறதான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ நான் மாட்டி விட்றேன்னு சொல்லிட்டு இது மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணி அந்த உடஞ்ச ப்ளக்கை எடுத்தான். அவனே வச்சு அவனே எடுத்துட்டான். ரெண்டாவது அவன் கையில் ஒரு ப்ளக் மாதிரி வச்சுருந்தான். ப்ளக்கா என்னென்னு எனக்கு தெரியல. அவனே சரி மாட்டி விடுங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஆல்ரெடி வண்டியில் ஒர்க்கில் தான் இருக்குது. அவன் வச்சதுனால ஸ்டார்ட் இது ஒர்க்கு நிற்கலை. அப்புறம் செஞ்சுட்டு இது ஆக்சுவலி 630 ரூபாயோ 620 ரூபாயோ சொன்னான். எனக்கு 500 ரூபா கொடுங்கன்னு போனோம். இப்படியெல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு யோசிக்க முடியல. 230 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு 130 ரூபா கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி மாட்டி விட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிபே நம்பர் சொல்லுங்கன்னு. என்கிட்ட ஜிபே நம்பர் நான் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னான். ஏதாவது ஏடிஎம்மில் எடுத்து கொடுங்கண்ணா. சரி, அது பக்கத்துலேயே ஒரு இந்தியன் பேங்க்கோட இது இருந்தது, ஏடிஎம். போய் எடுத்து அதில் டெம்பரரிலி அவுட் ஆகணும்னு அது எனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தது. அப்போ நான் யோசிக்கலை. என்னோடய திங்கிங் எல்லாம் இவ எப்படி ப்ளக்கு உடஞ்சிது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அடுத்து அந்த ஜிஎன் மில் தாண்டி அங்கே ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தது. அங்கே போய் நான் ஒரு 500 ரூபா எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். என்னை அவெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரும்போது டக்குன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வந்துடுறேன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்கிறேன், கடவுள் எப்படி நம்ம சோதிக்கிறாரு பாருங்கன்னா. நான் கூட அவன் ஹெல்ப் பண்ணதான் நினச்சிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் 500 வாங்கிட்டு பிறகு திட்டுறா பாருங்க, என்னைய சீக்கிரம் வராமல் என்ன அப்படி என்ன 630 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு கொடுக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்கன்னு சொன்னான். ஆனால் எம்டி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு. அவன் போயிட்டான், கடந்து போயிட்டு நானும் போயிட்டேன். போய் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் எனக்கு திங்கிங். என்னோடய வண்டி ஹீரோ ஹோண்டா டியோ வண்டி. அது சீட்டு திறந்தால் தான் ப்ளக்கை எடுக்க முடியும். இவன் எப்படி எடுத்தான்? அது வண்டி பயங்கர சூடு இருக்குது. எப்படி உள்ளே கையை விட்டான்? துணி எதுவுமே இல்லை, எப்படி கையை விட்டான் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்த்து கேட்டேன். ஆனால் இப்போ ப்ளக் அங்கே தானே இருக்கும், நடுவில் தான் எடுக்க முடியாது, நான் கழட்டி தானே எடுக்க முடியும், எப்படி கையில் விட்டு எடுப்பான் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா
ஸோ நான் ஏமாந்ததுக்கு நான் கொடுத்த ஃபைன் அது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதுபோல் உங்களுக்கு வந்து யாராவது வந்து இப்படி சொன்னாங்கன்னா உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. ஏமாந்துடாதீங்க. இது சொல்கிறதுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை எப்படி அந்த வண்டி ரூபத்தில் எப்படி ரூபத்தில் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணலாம். இப்போ அது ஒரு திருவிழாவுக்கோ வேறு எங்கேயோ போனாங்கன்னா சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி முன்னால் வந்து இப்போ ஒரு 10 ரூபாய் கீழே போட்டு உங்கள் பணமானு பாருங்கள், இது உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி அவன் மட்டும் திட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி நடக்கிறது உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஏமாந்த மாதிரி மற்றவர்கள் ஏமாறக்கூடாது. ஓகே, நன்றி, வணக்கம்.